அமர்ந்தவர்களாய் குட்ஃப்ரைடே அன்னைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சிலுவை மரணத்தை குறித்து கொஞ்ச நேரம் பாடல்களை குறித்து நாம் பாடி இந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சொல்லி உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய் இந்த பாடலை பாடி மகிழ்ப்படுத்துவோம். சொல்லி பாடுவோம். கல்வாரியில் அருமை வெற்றிகளை சிறுமை அடைந்தே தோன்றினார். Sirubai
மகிமை மாட்சிமை மறந்திடந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திடந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியே அன்பை அன்பிடவே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியே அன்பை அன்பிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிதாவு கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி நம் ஆண்டவரை அனுப்புகிறார். கல்லாடி தவழ்ந்து தலை போடே இயேசு குருசை சுமந்து கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமீன். அவர் மரித்தவர் தான், ஆனால் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். அவர் நமக்கு கொடுத்த ஆவின் அபிஷேகத்தினாலே நாம கொஞ்ச நேரம் பிதாவை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். மகிமேன் ராஜா, மகிமேன் ராஜா. வெற்றி சிறந்தவர், வெற்றி சிறந்தவர். இந்த நாளில வெற்றி சிறந்தவர். அவர் தோல்வியை காணவில்லை. நீ தோல்வி காணக்கூடாது என்பதற்காக தோல்வியை போல ஒன்றை சுமந்து வெற்றியை கண்டார். பிசாசானவர் நினைத்தான் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று சொல்லி, ஆனால் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு கூட எழும்பினார். இந்த கால வேளையிலே மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பின ஆண்டவரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆராதனை மரண ஆராதனை அல்ல, இது ஜீவனுள்ள ஒரு ஆராதனை. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். Jesus is alive. Jesus is alive in the world. அவர் இந்த உலகத்திலே அவர் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அழுகை நாள் அல்ல, இது துக்கப்படுகிற நாள் அல்ல. ஒருவேளை அந்த நாள் துக்கப்படுகிற நாளாக இருந்திருக்கும், அந்த நாள் ஒரு வேதனைக்குரிய நாளாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நீயும் நான் அது துக்க நாளாக, வேதனை நாளாக அல்ல, நீயும் நான் வெற்றி சிறக்கும்படியாக அந்த நாள் முன்குறிக்கப்பட்டது. அந்த முன்குறிக்கப்பட்ட நாளிலே அவர் தாமே சிலுவை மரணத்தினாலே ஜெயமெடுத்தபடினாலே ஜெய கிறிஸ்துவை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இது வேலை எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இது முக்கியமான உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. இதை குறித்து பலர் பலவிதமாய் கேள்வி எழுப்புவார்கள், மீடியாக்கள்லாம் எழுப்புவாங்க. இயேசு அந்த நாளில் தான் இறந்தாரா, இயேசு அந்த நாளில் தான் பிறந்தாரா, இப்படி பல விதமான
உதர்க்கமான கேள்விகள் எல்லாம் இருக்கும். ஆனால் பவுல் சொல்கிறார், எப்படியாவது கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டுமாம், அறிவிக்க வேண்டும். ஆகவே இந்த மீடியாவுக்கு நம்ம இதை செய்கிறோம், இந்த காரியங்கள்லாம் செய்கிறது காரணம் ஆமென், ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான் இதற்காக பிரயாசப்படுகிறோம். ஆகவே உங்கள் பிள்ளைகள் அதற்கு ஏற்றபடி எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. நம்ம வசனத்துக்குள்ளாக போகலாம். 7 வார்த்தைகளை உங்களுக்கு சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான், ஆனால் தெரிந்த விஷயங்களை நாம் செய்யாமல் இருக்கிறோம், அதுதான் மிகவும் முக்கியமானது. ஆகவே இயேசு அந்த 7 வார்த்தைகளை அவர் சொல்லுகிற பொழுது ஆமென், அந்த வார்த்தைகள் எவ்வளவு மேன்மையான எத்தனையோ வார்த்தைகளை அவர் பிரசங்கித்திருக்கிறார், எத்தனையோ காரியங்களான இந்த 7 வார்த்தை அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முடிவில் தான் அவனுடைய வாழ்க்கை என்ன என்று தெரியும். ஒரு மனுஷனுடைய மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நீதி செய்யும். அதுபோல ஆண்டவரே இயேசுடைய மரணம் நமக்கு நீதியை செய்திருக்கு, நமக்கு வெற்றி கொடுத்திருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். அவர்களும் மரிக்கிறது தங்களுக்காகவே வாழ்ந்து மரித்து போவார்கள். ஆனால் இயேசு மரித்தது அவருக்காக அல்ல, உங்களுக்காக, எனக்காக. 33 வயது வாலிபனாக இருக்கிறவர் இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஊழியங்களிலே உங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பொழுது கர்த்தர் அந்த ஊழியத்தை அங்கீகரிப்பார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்லணும். அப்போ முதலாவது அந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்குறீங்கள். அங்கே லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை வாசிப்போமானால் 29 வாசிங்க. வாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்து நேரத்தில் கூட சொல்லுகிறாங்க, பச்சை மரத்துக்கே இப்படி செய்தால் அப்ப பட்ட மரங்கள் என்று சொன்னால் நல்லது. சொல்றாங்க, வாலிபராகி எங்களுக்கே இப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் முதியவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஆகவே இவைகளெல்லாம் சட்டத்தின்படி நீதியின்படியாக இந்த சம்பவம்லாம் நடக்குது. சங்கீத 53ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள்னால் இந்த சம்பவங்கள் எல்லாமே எழுதப்பட்டபடியே தான் எல்லாமே நடக்கிறது. சரியா? இயேசுடைய காரியங்கள் எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டபடியே தான் நடக்கிறது. அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்ப 2 பக்கம் 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? 2 பேருமே யாரு? குற்றவாளிகள். கொலை செய்தவர்கள் என்ன செய்தார்களோ தெரியல, ஆனால் 2 குற்றவாளிகளை கொலை செய்யும்படி நியமித்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசுவை என்ன செய்திருக்கிறார்கள்? நியமித்திருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் தாங்கள் செய்த பாவங்களுக்காக, தாங்கள் செய்த மீறுதலுக்காக அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இவரோ ஒரு பாவமும் அறியாதவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு என்ன செய்கிறார்? சிலுவை மரணத்துக்கு நேராக கொண்டு போறார். அவங்க 2 பேருமே ஒருத்தன் ஒரு விதமாய் பேசுறான், ஒருத்தன் ஆண்டவரை திட்டுகிறான். ஆனால் இந்த இடத்துல 34வது வசனம் தான் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த சிலுவை மரணத்தில் முதலாவது அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, இவர்களை என்ன செய்ய வேண்டும்? அறியாமல் செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன காரியங்களை அங்கே ரோமர்கள் தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேலர்கள் அதை செய்ய முடியாதபடினாலே ரோமருடைய சட்டத்திலே அந்நாட்களிலே சிலுவை மரணத்தின் சட்டம் எப்பொழுது வரும் என்று சொல்லி பார்த்து அந்த சட்டம் வருகிற பொழுது இந்த மரண தண்டனை ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார், பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடிதான் நாம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். அறியாமல் செய்வதற்கு மன்னிப்பு உண்டு, அறிந்து செய்வதற்கு தண்டனை உண்டு. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? அநேக காரியங்களை அறியாமல் செய்கிறோம். எதை அறியாமல் செய்கிறோம் என்று கேட்டால், நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த பாடுகளெல்லாம் அனுபவித்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்று நினைக்காதபடி நாங்கள் செய்கிறோம். அதுதான் மிக முக்கியமானது. மன்னிக்கிற மனமே நமக்கு வரமாட்டேங்குது.
மற்றவர்களை குற்றப்படுத்துகிற இருதயம் இருக்கிறதே தவிர அந்த மன்னிக்கிற இருதயம் இயேசுவிடத்தில் இருந்தது. அந்த இருதயத்தை இந்த நாளிலே நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம் என்று சொல்லு. இன்னைக்கு ஜெபிக்கிற ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டது, கேடும் கிறுக்குள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஆமென் உம்முடைய இருதயத்தை எனக்கு தாரும். அந்த இருதயம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனுஷரையும் அது என்ன செய்யும், அது மன்னிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிப்போமானால், வாசிக்குமா? பழிக்கு பழி என்ன சொல்லக்கூடாதான், பிரமாணம் சொல்லுகிறது. பழிக்கு பழி நம்ம என்ன செய்வோம், அடிச்சுட்டுல உன்னை விட்டு வேணா என்று உன்னைய என்ன செய்வோம், அவர் தந்திரமான யோசனைகளை பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆகவே அங்கே சொல்லுகிறார், பழிக்கு பழி வாங்காமலும் பொறாமை கொள்ளாமலும் நம்மில் நாம எப்படி அன்பு கூறுகிறோமோ அதே போல என்ன செய்ய வேண்டும், பிறரையும் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும். ஆமீன். நம்ம சில நேரங்களில் அவன் அடிக்கிற அடிகளை விட அவன் வாயின் வார்த்தைகள் சிலர் என்ன செய்யும், வேதனைப்படுத்தும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இயேசு என்ன செய்தார், அப்படி அடிக்கப்பட்டு காயப்பட்டு மரணத்துக்கு நேராய் போகிற பொழுது கூட அவர் பார்த்து சொல்லுகிறார், இவர்களை மன்னியும் பிதாவே, இவர்கள் என்ன செய்ய வேண்டும், இவர்களை மன்னியும். இவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்போ மன்னிப்பு பெரிய ஒரு என்னது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன்னிக்கிற விஷயம் ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்டு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம என்ன செஞ்சிடறோம், சொல்றோம்ல, மன்னிக்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன். அது நமக்கு ஒரு கசப்பை நம்முடைய உடம்புல ஏற்படுத்தி நமக்குள்ளே அது வேர் விட்டு பிற்பாடு அது நம்முடைய வாழ்க்கையே அது என்ன செய்யுது, சூறையாடி விடுகிறது. அதனால இந்த கால வேளையில முதல் வசனம் மத்தேயு 5:44 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறார், உங்களுடைய ஆசீர்வதிங்க, நன்மை செய்யுங்கன்னு சொல்றார். பேதுரு சொல்லுகிறார், நாமே நன்மை செய்து தீமையை அனுபவிங்கள். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நன்மை செய்தால் சில நேரங்கள் தீமைகளை அனுபவிக்கிறோம். ஆபாசிங்க மத்தேயு 5:44 என்னது, ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்ற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சத்துருக்களை நீங்க என்ன செய்ய வேண்டும், சிநேகிக்க வேண்டும். ஆமே. சத்துருனோனே நீங்க டக்குன்னு யோசிப்பீங்க, சத்துருன்னு வீட்டார் தானே அப்படின்ட்டு அல்ல. ஆமே. அப்ப நம்ம எல்லாரையும் நம்ம என்ன நினைக்கிறோம், சத்துருவாய் நினைக்கிற நாம தான் சத்துரு. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க. ஆசீர்வதிக்கிறோம். நீங்க யாரு, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிறந்தவர்கள். இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமே. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 படியாக நீங்க என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமே. ஒருவரை பார்த்தோன்னு என்ன சொல்லணும், என்னாகமம் 6, 24, 25, 26 படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். வாசிங்க மகன், உங்களை பகைக்கிறவங்களை நன்மை செஞ்சுட்டு போங்க. தெரியாம சரி என்ன செஞ்சிருங்க. ஏன்னா அந்த உலகத்தை நம்ம எவ்வளவு காலம் வாழ போறோம் சொல்லவே முடியாது இல்லையா. ஸோ ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மகன் அவர்களுக்காக தான் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நாம ஜெபிக்க வேண்டும். நம்ம வேறு காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, நம்ம எதாச்சும் ஜெபிக்கணும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவருடைய மனம் மாற வேண்டும், அவருடைய இதயத்தின் கசப்புகள் எல்லாம் மாற வேண்டும். அவர்களும் என்னை போல மாறி இயேசுவை போல எல்லாவற்றையும் செய்து பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருவரை சந்திக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. இந்த கால வேளையில நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்க வேண்டும். அடுத்த காரியம் வாசிப்போம். லூக்கா 23:43 39 வாசிங்க. அவன் சொல்லுகிறான், அவன் என்ன சொல்றான், எதிராய் பேசுறான். சிலுவையில் இருக்கிற 2 பேர்ல ஒருத்தன் என்ன செய்யறான், எதிராய் பேசுறான். நீ ரேசுவோ அப்படி நீ என்ன செய்ய வேண்டும், உன்னை விடுவித்துக் கொள்ள அப்படின்னு சொல்றான். மற்றவன் அவனை நோக்கி சொல்லுகிறான், நீ தேவன் இவ்வளவு பெரிய கடைசி நிமிஷத்துல கூட உனக்கு என்ன இருக்கு, விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நீ என்ன செய்யல, அந்த சுபாவம் உனக்குல இருந்து மாறல.
இவ்வளவு பெரிய தண்டனையை பெற்று கூட அந்த ஒரு மன்னிக்க அல்லது எனது மனம் திரும்ப வேண்டிய வாய்ப்பு இல்லாதபடிக்கு நீ என்ன செய்கிறாய்? வீண் வார்த்தைகளை உழம்பிக் கொண்டிருக்கிறாய். நாமோ நியாயப்படி கண்டிக்கப்படுகிறோம். அவன் சொல்றான், நம்ம 2 பேருமே என்னது கொலை செய்தோம், களவெடுத்தோம், ஏதோ பண்ணணும், நமக்கு தண்டனை உண்டு. நாம் என்ன செஞ்சோமோ அதுக்குள்ள பலனை நம்ம என்ன செய்யறோம்? அடைகிறோம். அம்மாவும் இல்லையா? அப்ப அந்த சிலுவையில இருக்கிற இயேசுவுக்கு பக்கத்துல இருக்கிற அவர்களை போல நாம் இருக்கக்கூடாது. ராமின் சொல்லுங்க. ஒருவன் என்ன சொல்லுகிறான்? நீதியான காரியத்தை பேசுகிறான். ஒருத்தன் என்ன செய்கிறான்? அநீதியான வார்த்தையை பேசுகிறான். வாசிங்க. இவரோ பாருங்க, அவன் பாக்குறான், அவன் பாருங்க. அப்ப சிலுவை அந்த நேரம் தான் மீட் பண்றாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை அதுக்கு, ஆனால் இயேசுவை என்ன செய்யறான்? அவன் அறிந்திருக்கிறான். ராமின் சொல்லுங்க. ஆமாம். இப்போ சிலுவை மரணத்திலே மறிக்க போகிற அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே கூட அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை என்ன செய்கிறான்? இப்போ நம்ம என்ன ஒரே தான் தானே இருக்கிறாங்க. 3 பேரும் மரண தண்டனைக்கு வந்திருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் உயர்த்தி பேசி என்ன, இல்லை ஒருத்தர் தாழ்த்தி பேசி என்ன, 3 பேருமே போக போகிற இடம் என்னது? ஒரே இடத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு. ஆனால் 2வது மனிதன் இயேசுவை நம்பி இருந்தான். உடாமின் சொல்லுங்க. அவன் அவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவன் உள்ளத்திலே பாவத்தை மன்னிக்கிறவர் தான் நம்ம மத்தியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மத்தியஸ்தராக இருக்கிறார். கடைசி நேரம் கூட நம்ம என்ன செய்யலாம்? அவரிடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டு பார்ப்போம். என்கிட்ட அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவரை மன்னிக்கிற வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அவர்களை மன்னியும் என்று சொல்லுகிற நேரம் இவர் இந்த இடத்துல ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார் என்று சொன்னார். ஏன் என்னை இவர் மன்னிக்க மாட்டார்? ஆகவே நாம நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது நமக்கு மன்னிப்பு உண்டு என்பதை அந்த சிலுவை மரணத்திலே அவன் என்ன செய்கிறான்? நினைத்துக் கொள்ளுகிறான். வாசிங்க மகள். இயேசுவை நோக்கி இந்த பக்கம் பார்த்து அவனை பேசிட்டு அவன் என்ன செய்யறான்? இயேசுவை நோக்குகிறான். ஆண்டவரே சொல்லுகிறான், நம்முடைய ராஜ்யத்துக்கு. அவனுக்கு தெரியுது, என்ன தெரிகிறது? அவருடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே, நம்ம உலக ராஜ்யத்தில் இருந்தோம். இப்பொழுது நாம என்ன இருக்கிறோம்? எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? தேவராஜ்யத்தில் இருக்கிறோம். அடுத்து நமக்கு என்ன ராஜ்யம் இருக்கிறது? பரலோக ராஜ்யம் இருக்குது. அப்ப அந்த ராஜ்யத்தை அவன் அறிகிறான். நான் என்ன செய்தேன்? பாவ ராஜ்யத்தில், உலக ராஜ்யத்தில் இருந்தேன், பாவம் செய்தேன். இப்பொழுது தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவரோடு நான் இருக்கிறபடினாலே ஒருவேளை அவர் மன்னித்தால் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று அவன் விசுவாசித்து அவன் என்ன சொல்லுகிறான்? வாசிங்க மகள். ஆண்டவரே அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அவருக்கு தன்னினவே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார். ஆனால் வசனம் அடுத்து சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நானும் நீயும் என்ன செய்ய போறோம்? பாரதீசுக்கு போவோம். ஆமே, பாரதீசில் கொண்டு போய் அவனை என்ன செய்வேன்? டிராப் பண்ணிட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவதுக்கு ஆயத்தமாவேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். அப்ப இயேசு அவனை நோக்கி அந்த ஒரு நிமிஷம் தன்னுடைய என்னது பாவங்களை உணர்ந்து என்ன செய்கிறான்? மன்னிப்பு கேட்கிறான். எப்படி மன்னிப்பு கேட்கிறான்? என்னை நினைத்து அருளும் என்று சொல்லி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த மாலை பகல் வேலையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலங்கள், இந்த நேரங்கள் அவனுக்கு அந்த கொஞ்சம் நிமிஷம் தான். அடுத்த நிமிஷத்துல என்ன செய்வார்கள்? அவர்களை 3 பேரையும் சிலுவையில் அறைந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மரணத்தை நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த மரணத்திலே மாமிசத்தின் மூலம் அவனுக்கு மரணம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் கிறிஸ்துவோடு மரித்தால் நான் கிறிஸ்துவோடு கூட எழும்புவேன். இவன் கிறிஸ்துவோடு மரித்தாலும் இவனுக்கு என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவோடு எழும்ப முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள மரித்து கிறிஸ்துக்குள்ள எழும்ப முடியாது. சிலர் தான் என்ன செய்வார்கள்? வாழ்க்கையாகவும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து அந்த கொஞ்ச நேரத்தில் அவன் கிறிஸ்துவோடு இணைந்து அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பாரதீசில் இருப்பார் என்று சொல்லி இந்த கால வேளையில அவன் நீங்களும் நானும் ஆமே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வாசனத்தை வாசிங்க. அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல்
போனார்கள். அந்த சீஷர் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிறோம், உறவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அந்த கடைசி காலங்களிலே உறவுகள் அன்பு தணிந்து கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல் அன்பில்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல் அன்பில்லை, குடும்பங்களிலே உறவுகளுக்குள்ளே அன்பு இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த அன்பை இன்றைக்கு பலப்படுத்துகிறார். உறவுகளுக்குள்ளே, அநேகருடைய உறவுகளுக்குள்ளே இந்த அன்பு இல்லாமல் இருக்கிறோம். ஸோ அதனால இந்த அன்பை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நான் மரிக்க போகிறேன், ஆனால் என்னுடைய தாயாருக்கு என்னை 33 வருஷம் அந்த தாய் என்ன செஞ்சாங்க? அவரோடு கூட இருந்தாங்க. அம்மாவே இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற காலத்தில் இப்போ ஒரு மரணத்துக்கு நேராய் போகிறார். ஆகவே அவர் என்ன பார்க்குறாரு? அந்த தாயை என்ன செய்ய வேண்டும்? யாராவது ஒருத்தர்கிட்ட என்ன செய்ய வேண்டும்? ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருந்த வாலிபனான 30 வயசு தாண்டின யோவான் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? நீ வரை பார்த்து கொள்ள வேண்டும். என் சகோதரருடைய அந்த வயது வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தாயை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லிட்டு, அப்போ உறவு என்பது மிக முக்கியமான தாய் தகப்பன் உறவு. இன்னைக்கு அந்த உறவுகள் தான் என்ன செய்யப்படுகிறது? இல்லாமல் போகிறதாகவே இந்த நாளிலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த உறவுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலப்படுத்த வேண்டும். அந்த உறவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பலப்படுத்தி அந்த உறவுகளை கட்ட வேண்டும். ஆமாவே இல்லையா? அதுதான் மிக முக்கியமானது. கடைசி நிமிஷத்துல நானே போகிறேன் என்று சொல்லி அல்ல, அந்த அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது? அந்த நன்றி உணர்வு இருக்கிறது. நமக்கு என்ன இருக்க வேண்டும்? நம்முடைய தாய் தகப்பன் மேல நமக்கு என்ன இருக்கணும்? நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நம்மளை படிக்க வைத்தார்கள், நம்மை பாலூட்டி சுயராட்டி வளர்த்து அப்போ நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சிகள் வந்தது பிறகு சில நேரங்கள் தாய் தகப்பனை ஒதுக்கி வச்சிடறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? எல்லா நாட்களிலும் நம்முடைய பெற்றோர்களுடைய உறவு நமக்கு தேவையா இருக்கு. அதுபோல உறவு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருடையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே தான் அவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? கடைசி நேரத்தில் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். தன் தாய் மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அதுபோல நாமும் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். பெற்றோர்களை என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி வைக்க வேண்டும். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், உங்க தாய் தகப்பன் சாதாரண ஒரு கூலி தொழிலாக இருந்தாலும், உங்கள் உயர்வுக்கு பின்பதாக அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது என்பதை குறித்து ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்து இத்தனை வருஷங்கள் என்னை பாதுகாத்து பராமரித்து 30 வயது வரையும் வாலிபனா இருக்கிற காலத்திலும் அவர் எந்த வழிகளில் போகாதபடி பாதுகாத்து அந்த 3 வயதுக்கு 30 வயதுக்கு பிறகு ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் அந்த தாய் என்ன செய்தார்? அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்து அந்த தாயுடைய அன்பு அவ்வளவு பெரிதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த கால வேளையில அந்த அன்பை ஆண்டவர் வெளியிலே கொண்டு வருகிறாகவே இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் உறவுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைகளிலே உறவுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலப்படுத்த வேண்டும். சரி, 27:46 தானே? இயேசு மிகுந்த சத்தமிட்டு அப்ப ஆண்டவர் அது சங்கீதத்துல 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இருக்கும். ஆகவே அந்த கைவிடப்பட்ட ஒரு நிலைவு. சரியா? இயேசு அந்த நேரத்தில் சில கடைசி நிமிஷத்துல அவர் கைவிடப்பட்ட எல்லா விதத்திலும் அவர் என்ன செய்யப்பட்டார்? சொந்த உறவுகளினாலே கைவிடப்பட்டு, சமுதாயத்தினாலே கைவிடப்பட்டு ஒரு மரண சூழ்நிலைகளை போய் கொண்டிருக்கிறார். அப்ப அவரை காப்பாற்றுவதற்கு யாரு? ஒருவருமே இல்லை. இவர் மக்கள் நம்ம பாவங்கள் மீதல் அக்கிரமங்களை சுமந்து கொண்டு அவருடைய முகமெல்லாம் எப்படி இருக்குதான்? விகாரமாக இருக்கிறதா. சரியா? அப்ப அந்த தகப்பனாகிய பிதாவாகிய தேவனால் கூட அவருடைய என்னது முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அந்த வேதனையின் பாதையில கடந்து போகிறார். அப்போ அவருடைய தகப்பன் பிதாவாகிய தேவனுடைய முகம் என்ன செய்யப்படுகிறது? ஒரு நிமிஷம் அந்த பிதாவுடைய முகம் என்ன செய்யப்படுகிறது? வேதனையில அப்படியே மறைக்கப்படுகிறது. அவரால் என்ன செய்ய முடியல. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுவார். அவர் அன்னைக்கு அந்த கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் அவர் பிரவேசித்தபடினால் நீங்களும் நானும் இன்றைக்கு
ஆமீன் கைவிடாதபடிக்கு நாம் காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அம்மாவில் இந்த சூழ்நிலைகள் வந்து நம்முடைய உறவுகள் எல்லாரும் நம்மளை கைவிட்டால் கூட நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நம்மை ரட்சித்த ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார் என்று சொன்னார். உலகம் கைவிடும், உறவுகள் கைவிடும், ஊழியக்காரர்கள் கூட கைவிடுவார்கள். எல்லாருமே பார்த்துக்கொள்வோம், எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி. அவன் என் தாய் மறித்த பொழுது, என் தகப்பன் மறித்த பொழுது அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே சொன்னார்கள், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கொள்வோம். அப்போ வார்த்தை மூலம் பார்த்துக்கொள்வோம் சொன்னார்கள். ஆனால் காலங்கள் கடந்து போகிற பொழுது நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லி இந்த உறவுகள் எல்லாருமே எங்களை விட்டு அவன் விலகி போயிட்டாங்க. ஆனால் எங்களை கண்டும் காணாதது போல் இருந்த ஆண்டவர் கண்டு எங்களை தெரிந்து கொண்டபடினாலே இன்றைக்கும் அவர் தாமே எங்களோடு கூட இணைந்திருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம யாரையோ சார்ந்திருப்போம், அவங்களே சார்ந்திருப்போம், அவங்க தான் நமக்கு, அவங்க இதை கொஞ்சம் பேசாட்டி நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்ன பேசல வைக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் யார் மேல் இருக்க வேண்டும்? பிதாவோடு இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஜெபிக்கலனாலே உங்களுக்கு யோசனை வரணும், ஐயோ இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலையே, அதோட நமக்கு இன்னைக்கு பேசலையே, நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு போய் பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவர் மேலே நமக்கு ஒரு அன்பு இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே தான் அது நாள் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தான், இவ்வளவு காரியங்களையும் ஆண்டவருக்கு சொல்லி தான் செய்தார். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற பொழுது என்ன செய்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுவார். அப்போ பிதாவருக்கு ஓகே பண்ணது பிறகுதான் என்ன செய்வார். அப்போ அதே பிதா கடைசி நிமிஷத்தில் ஆமீன் முகம் வேறுபட்டதை இயேசு காண்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அந்த ஒரு நிமிஷம் அவரால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த பிதாவுடைய அன்பை என்ன செய்ய முடியவில்லை. ஆமீன். அது மறக்க முடியவில்லை. ஐயோ அப்படின்னு. அதுபோல தான் உங்களுடைய பெற்றோர்களுடைய முகம் கொஞ்சம் ஒரு மாதிரியாட்டு நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க. ஆமாம்மா இல்லைப்பா மன்னிச்சுங்கப்பா, அம்மா இல்லையா, அதான் அன்பு, அதான் தூய்மையான அன்பு. அதுபோல தான் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆமாம், பிதாவும் நானும் எவ்வளோ அன்பாக இருந்தது, நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னவர் இப்போ 2 பேர் பிரிந்து இருக்கிறது போல இருக்கவும் இவருக்கு அந்த கடைசி நேரத்தில் உலகத்தில் எல்லாரையும் விட்டு நான் பிரிந்து போனாலும் பிதாவாகிய தேவனை மாற்ற நான் என்ன செய்யக்கூடாது, விட்டு பிரியக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் அந்த நேரத்தில் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி எடுத்து வாசிப்போம். 19:28 யோவான் வாசிங்க. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ராமின் சொல்லுங்க. ஆமீன். நம்ம எல்லாமே என்னது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொன்ன சம்பவங்கள்லாம் நடக்கிறது. சங்கீதம் 69:21 வாசிங்க. கொடுத்தார்கள். ஆமீன். நம்ம வசனம் நிறைவேறுகிறது. ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது, அப்ப எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதி வைக்கப்பட்டதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அப்ப இயேசுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எதுவுமே என்னது எதர்ச்சியாக நடக்கவில்லை. அவைகள் என்னது தீர்மானிக்கப்பட்டது. ஆமா, நம்ம தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்கிறது வந்து கடினமானது. அதாவது ஆமை நமக்கு ஒரு நன்மையான காரியத்தை குறித்து நமக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தால் நம்ம அதை சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இவைகள் அப்படிப்பட்டது அல்ல. இவருக்கு தீர்மானிக்கப்பட்டது எல்லாம் என்னது, மற்றவர்களுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும், ஆமை மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அதே நேரம் மற்றவருடைய ஆமை அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், மற்றவர்கள் அன்பு காட்ட வேண்டும், இப்படியெல்லாம் செய்துட்டு அவர் கைவிடப்பட்ட நிலைமையும் வருகிறது. ஆனாலும் என்னது, இவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், ஆமே கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யம் நமக்கு ஆமை வாசலை திறந்து கொடுக்கிறதாக இருக்கு. ராமின் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அவருக்கு என்னென்ன காரியங்கள் இவைகள் எல்லாம் சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவரை அந்த கடைசி நிமிஷத்துல இப்படிதான் அனுமதிக்கிறார். அந்த யூதர்கள் பேச்சை கேட்டுட்டு ரோமர்கள் அவரை வதை பண்ணுகிற பொழுது அதை அனுமதிக்கிறார் ஆண்டவர். அம்மாவில்லையா சொல்லி அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்யலாம் அனுமதித்து, அந்த அனுமதியோடு கூட தான் அவர் என்ன செய்யறார், அந்த காரியங்களை செயல்படுவார். கடைசி மத்திய 27:34 வருஷம் என்ன மனதில்லாதபடிக்கு கடைசி நேரத்தில் அவர் தாகம் என்று சொல்லுகிற பொழுது அந்த கசப்பானது அவருடைய சரீரத்தில் என்ன செய்யக்கூடாது, ஆமையா அது மேற்கொள்ளக்கூடாது. அந்த கசப்பான காரியம் என்பது சயின்டிஃபிக்கலாக சொல்லுகிறார்கள், அது அந்த வேதனையை அவர்களுக்கு குறைக்குமா. ஆகவே அந்த வேதனையை குறைப்பதற்காக தான் அதை கொடுக்குறாங்களே தவிர அதனால அவருக்கு வேறு. ஆகவே அவர் பார்க்குறார், இல்லை நான் என்னது
இந்த வேதனையை நான் அனுபவிக்க வேண்டும், இந்த வேதனைக்குள்ளாகவே தான் நான் பிரவேசித்து என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை நான் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தான் அந்த காரியம் என்ன செய்தான். அதே போல அங்கே அவர்கள் ஒன்று சேர்ந்து மேல் மாடியிலே அப்பம் ரசம் பகிர்ந்து கொள்கிற பொழுதும் ஆண்டவர் சொல்லுங்க, இது கடைசியாக நான் என்ன செய்கிறேன், இதை நான் கலந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி. ஆகவே கடைசி நேரம் வரைக்கும் அவர் மீண்டும் அந்த எதையுமே அவர் பானம் பண்ணாதபடிக்கு அவருடைய முடிவை, சொன்ன முடிவை அவர் நிறைவேற்றினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய முடிவுகளை நாங்கள் மாற்றாதபடிக்கு நாம அது செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்து என்ன வாசிக்கணும்? யோவான் 19:30 முடிந்தது. நம்ம கடைசியாக ஆண்டவர் என்ன செய்கிறான், முடிந்தது என்று சொல்லி என்ன செய்கிறான், தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே முதல் அற்புதம் செய்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் கடைசியில் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வேலை வந்ததை அவர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். சரியான அதுபோல அவர் முடித்ததை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். ஆமாவில்லை, அப்போ அவர் என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். சரியா, அந்த கஷ்டமான காரியங்கள் எல்லாம் செய்து முடித்துட்டார். அப்போ இனி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னது, அவர் விட்டு சென்ற அந்த ஊழியங்களை, அவர் விட்டு சென்றதான் ஆத்மா பாரங்களை, ஆத்மாக்களை என்ன செய்ய வேண்டும், நாம் ஆதாயப்படுத்தி நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அந்த ஜனங்களை கொண்டு போவதுதான் நம்முடைய முடிவாக இருக்க வேண்டும். ஆகவே அவர் அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல முடிக்கிறார். சரியா, ஆமென். வாசிங்க, கடைசியாக ஒன்று வாசிச்சு நம்ம அப்படி முடிச்சுவோம். நீங்க எத்தனை வசனம் சொல்லி வாசிங்க. இயேசு பிதாவே மகா சத்தமாய் என்ன செய்தார் சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீர்களானால் வாசிங்களே, யோவான் 17, பிதாவே வேலை வந்தது, நம்ம கடைசியாக அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர் என்னது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லி. சங்கீதம் 31:5 வாசிங்கள். உமது கைகளில் ஆமீன். ஆண்டவராகிய இயேசு ஆமீன் பிற்காலத்திலே அவர் செய்ய போகிற காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிக்கமாக, ஆமீன். பிதாவே உமது கைகளில் என்னுடைய ஆவியை எந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ ஆமீன், அந்த இடத்திலே அவர் என்ன செய்கிறார், ஆமீன் ஆமீன், அந்த ஆவியை தந்த தேவனிடத்திலே என்ன செய்ய வேண்டும், அதை ஒப்பு அடைக்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறார். வாசிங்களேன், உமது கைகளில் என்னை மீட்டுக் கொண்டீர். ஆமே, எனக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமே, நம்ம ஆண்டவர் என்ன செய்தான், கைவிடப்பட்டார், ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தான், முடிவிலே அவரை மீட்டுக் கொண்டார். ஆமாவில்லையா, நமக்கு இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட அநேக சூழ்நிலைகள் வரும். ஆனால் அது கைவிடுவதற்கு அல்ல. நம்ம என்ன செய்கிறார், ஆண்டவர் நம்மை பரீட்சை பார்க்கிறவராக இருக்கிறார். சில நேரங்கள் நம்மளை சிச்சிக்கிறவராக இருக்கு. அப்ப எல்லாரையும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, சிச்சிக்கிறவர் அல்ல, அவரை நேசிக்கிறவர் தான் என்ன செய்வாரு, அவர் சிச்சிக்கிறவராக. அப்போ நமக்கு வருகிறதெல்லாம் சிச்சிப்பு தான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சோதிக்கிறவரே அல்ல. அவர் அப்படியே சோதித்தாலும் என்ன செய்ய மாட்டாராம், ஆமை கைவிட மாட்டார். அதுபோல அந்த சோதனைகள் நமக்கு ஒரு பெரிய வேதனை கொண்டு வருகிற போல இருக்காது. ஆமாவே இல்லையா? அப்ப அந்த சோதனைகளை நாம என்ன செய்ய முடியும், தாங்கிக் கொள்ள அளவுக்கு தான் நமக்கு என்ன உண்டாகும், சோதனை கொடுப்பார். அப்படி கொடுக்கிறவர் அதில் இருந்து நம்மளை தப்பித்துக் கொள்வதற்கு வழி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த கால வேலையிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஸோ இந்த 7 வார்த்தைகளை ஆண்டவர் இந்த கடைசியாக ஆண்டவர் இதை பேசினார். இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் நான் இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த 7 வார்த்தைகள், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். 2வது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும், மற்றவர்களை ரட்சிப்பதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆமாவில்லை, நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் இருக்கு, அதை வைத்து நம்ம மற்றவங்களை ஐயோ அதுவே நம்ம என்னதுமா நாங்களே சபைக்கு போயிட்டு என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. உங்கள் ரட்சிப்பு உங்களுடைய பிழை நிமித்தம், உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தினால நீங்க விழுந்து போன ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அதனால இன்னொருத்தரை நீங்க என்ன செஞ்சக்கூடாது,
வழிவிலைக்கு போவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடாது. ஸோ 2வது காரியம். 3வது என்னது? உறவுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பலப்படுத்த. சபைகளுக்குள்ளே நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? உறவுகள் இருக்க வேண்டும். நம்ம சபையார்களுக்குள்ள ஒருத்தருக்கு என்ன இருக்கக்கூடாது? விட்டு கொடுக்கிறது இருக்கவே கூடாது. நம்ம எல்லாம் என்னது? ஒரே குடும்பத்திலே ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். யாரும் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. இருக்கிற நேரம் ஒன்று பேசிட்டு இல்லாத நேரம் ஒன்று பேசுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. எல்லா நேரங்களிலும் எப்படி இருக்கணும்? எல்லாரோடும் என்ன இருக்கணும்? அன்பாய் பழக வேண்டும். ஏன்னா இந்த அன்பு கிறிஸ்துவுடைய அன்பு. நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத கொண்டதாக நாங்கள் ஒரு மூர்க்கம் உள்ளவர்களாக இருந்தோம். ஆமாம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஒரு தவறு செய்கிற நேரம் இப்ப குமார் ஒரு தவறு செய்தால் குமாரை குறித்து சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவங்கன்னு சொல்றீங்க, கிறிஸ்தவங்கள் சொல்றீங்க, எப்படி செய்றீங்க அப்படிதானே உலகம் சொல்லும். ஏன் நம்ம ஆக்களே நம்மள என்ன பைபிள் படிக்கிறீங்க? பைபிள் படிக்காமல் எல்லாம் சரியா வந்துடுமா? அதுபடி நடக்கணும் ராமின்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலை வந்தாலும் நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்மவில்லையா? அதுபோல தாகமாக இருக்கிறேன் சொல்லுகிற அநேக தாகங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அவருக்கு ஆவிக்குரிய தாகமாக, சரீர பிரகார தாகமாக நமக்கு என்ன தாகம் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நாம் மட்டும் நல்லா இருந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்ற காரியங்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுபோல முடிவை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனுஷனுடைய முடிவு தான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் மிக முக்கியமானது. நம்ம அந்த பூமியில எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் முடிவு எப்படி இருக்க வேண்டும்? அது சம்பூரணமாக இருக்க வேண்டும். அந்த முடிவிலே ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? போராட்டத்தையே முடிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தின் முடிவை கொண்டு வர வேண்டும். அது மிக முக்கியமானது. சரியா? கடைசியாக அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன்? ஆகியை ஒப்படைக்கிறேன் என்று. அதுபோல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டு விடுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கும். அப்ப இயேசு பாவம் செய்யவில்லை. மற்ற எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் முடிக்கிறார். பிதாவே, நீ இந்த பூமியிலே எல்லாருக்கும் என்னென்னலாம் செய்யணும் எல்லாவற்றையும் செய்து என்ன செய்யறேன்? என்னோட வேலை முடிந்தது, நான் இப்ப என்னாக போறேன்? உம்மிடத்திலே நான் வரப்போகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்படைக்கிறார். அதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் உலகத்திலே வாழ்ந்து அப்படியே இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? அவரோட உத்தரவாகி அவரிடத்துல போவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமாம் இல்லையா? கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். தோல்வி அல்ல, ஜெயத்தை எடுத்தார். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஜெய கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெயம் ஜெயம் ஜெயம். அவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார். தோல்வியை கண்டு துவண்டு போகாதீங்க. தோல்வி நமக்கு இல்லை. தோல்வி என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில இல்லை. நீ தோல்வி என்று துவண்டு போகிறாயா? இல்லை சகோதரிய, உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆண்டவர், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். எத்தனை நாளைக்கு இந்த கண்ணீர்? ஏன் இந்த வேதனை? சிலுவை மரணத்தை நோக்கி பார்ப்பாயானால் அதை விட பாடுகள் நமக்கு வரவில்லை. உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்குள் வருவீர்களானால் பிசாசானவன் உனக்கு விரோதமாக எழும்ப மாட்டான். உனக்கு துக்கத்தை கொண்டு வர மாட்டான், வேதனையை கொண்டு வர மாட்டான். நீ சொல்ல வேண்டும், இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். நீ யார் எனக்கு எதிராய் செயல்பட? எனக்கு எதிராக நீ செயல்பட முடியாது. யார் மூலமாகவும் வந்து உன்னை தொட முடியாது. நீ கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீ கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். எல்லா வாய்களும் திறந்து நல்ல உற்சாகமாக இது துக்க நாள். அந்த நாளனைக்கு துக்கம், இன்றைக்கு நமக்கு அது வெற்றி. அந்தவர்கள் தனக்கு அறியவில்லை, ஆனால் விசுவாசித்தவர்கள் எதிர்பார்த்தவர்கள் 3வது நாள் இயேசுவை சந்திக்க போனார்கள். மூன்றாவது நாள் இயேசுவை சந்திக்க நாங்கள் வரப்போகிறோம். அப்பொழுது மன மகிழ்ச்சியோடு நமக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோடு கூட போவோம். அவர் மரித்தார், ஆனால் 3வது நாள் உயிரோடு இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க, என்னில இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். அவர் பெரியவர். நான் உம்மை தேடுவேன்,
ஆமென். துதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் சொல்லுங்க. நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. This is the way. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆமென் ராஜா. இயேசுவே, இயேசுவே. ஆமென். தேவன், நீ ஆமை நம்பி இருக்கிற ஆண்டவர், அந்த நாமத்தை மாத்திரம் உச்சரி. உனக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் நீக்கும். ஆமென், ஆமென், ஆமென். பிரச்சனைகள் நீக்கும்படியாக, கண்ணீரை துடைக்கும்படி, வேதனைகளை மாற்றும்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். கல்வாரியிலான வழியும், கல்வாரியின் வழியிலே அவர் கடந்து போகாவிட்டார். நீயும் நான் இந்த பூமியிலே கல்வாரி தான் நமக்கு வழியாக இருந்தது. ஆமென். அந்த உபத்திரம் தான் நமக்கு போராட்டமாக இருந்தது. அதை எல்லாவற்றையும் இலகுவாக்கி அவர் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டுவோமா? வெற்றி சிறந்த இயேசுவே.